இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஒரு 100 ml எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை வகையை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு வதக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு இது 3 காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரிசி போட்டுக்கோங்க. 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சரியாக பார்த்து போட்டுக்கோங்க. புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது நல்லா கொதிக்குது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தம் போட்டு விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை இறக்கிட்டா சுவையான வெஜிடபிள் சாதம் தயார். இந்த வெஜிடபிள் பிரியாணி ஆனியன் ரைத்தா கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.